கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். சரியாக சம்பாதிக்கல, பொருளாதாரம் சரியாக இல்லைன்னா இந்த உலகத்தில் வாழ்கிறது சவாலுக்குரியதாக இருக்குன்றதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அளவுக்கு மீறிய உழைப்புன்னு வாரம் 7 நாளும் சம்பாதிக்கிறதுல அதிக கவனம் செலுத்துகிறவங்க இன்றைக்கி அநேகம் பேர். இப்படி உழைக்கலைன்னா நம்மளுடைய தேவைகளை சந்திக்க முடியாதுன்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனால் அப்படி சம்பாதிக்கிறவங்க அளவுக்கு அதிகமான பணமோ பொருளோ நிச்சயம் பிரச்சனைகளை கொண்டு வருன்றத நிதானிக்கிறதே இல்லை. என்னதான் பொருள் இருந்தாலும் அதனால் அன்பை, அமைதியை, உண்மையான சந்தோஷத்தை, நிம்மதியை, சமாதானத்தை வாங்கிடவே முடியாது. அதிக பொருளும் அதிக பணமும் இருந்தால் தான் அதிக சந்தோஷமாக வாழ முடியும்னு நினைக்கிறது முட்டாள்தனம். இதை எப்படி சொல்லி புரிய வச்சாலும் ஒரு சிலரால் புரிஞ்சு கொள்றதே முடியறதில்ல. ஆனால் தேவனால் தெரிஞ்சு கொள்ளப்பட்டவங்க இதில் கவனமாக இருக்கணும். அதனால் இன்னைக்கு இதை கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திப்போம். ஒரு வாலிபன் ஒரு புதிய ஊருக்கு போயிருந்தான். அந்த ஊருடைய அழகையும் வளத்தையும் பார்த்து மயங்கி போனான். அதனால் அந்த ஊரில் தனக்குன்னு கொஞ்சம் நிலம் வாங்க நினச்சி ஊர் தலைவர்கிட்ட போய் சொன்னான். அவர் அவன்கிட்ட 1000 ரூபாயை வாங்கிக்கிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனார். அவங்க கூட சில ஊர் மக்களும் போயிருந்தாங்க. ஊர் தலைவர் அவனை பார்த்து, எங்கள் ஊர் வழக்கப்படி ஒரு நாள் நிலம் தர்றோன்னு சொல்லி சொன்னார். அப்படின்னா என்னன்னு அவன் கேட்டான். அதுவா, நீ இப்போ புறப்பட்டு எவ்வளவு தூரம் நிலத்தை சுற்றி வர்றியோ அந்த நிலம்லாம் உனக்கு சொந்தமாகிடும். ஆனால் இருட்டுறதுக்கு முன்னாடி நீ புறப்பட்டு வந்த இடத்த நீ வந்து சேரணும். கொஞ்சம் தாமதிச்சாலும் உனக்கு எதுவுமே கிடையாதுன்னு சொன்னார். அதிசயமான இந்த முறை அவன் ஆசையை தூண்டுச்சு. சரின்னு வேட்டியை வரிஞ்சு கட்டிக்கிட்டு அவன் ஓட ஆரம்பித்தான். ஆஹா, ஒரு அழகிய மாந்தோப்பு, இது கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும்னு அதையும் சுற்றி ஓடினான். கொஞ்ச தூரத்தில் ஒரு பூந்தோப்பு, அதுக்கு பக்கத்தில் பளிங்கு போன்ற நீர் ஓடக்கூடிய ஆறு, அதையும் சுற்றி வளைச்சிக்கிட்டான். துறவு, வயல்னு கண்ணில் பட்ட எதையுமே விடாமல் சுற்றி வந்தான். 1000 ரூபாய்க்கு எவ்வளவு லாபம்! இந்த ஊர்க்காரங்க எத்தனை முட்டாள்கள்னு நினச்சிக்கிட்டே அவன் ஓடினான். இருட்ட ஆரம்பிச்சிச்சு. நிபந்தனை நினைவுக்கு வர ஆரம்பிச்சிச்சு. கிளம்புன இடத்த நோக்கி விரைஞ்சான். கால்கள் தடுமாறுச்சு. இதய துடிப்பு தாறுமாறாக ஓட ஆரம்பிச்சுது. வியர்த்து ஊற்றுச்சு. நான் வறண்டு போச்சு. கண்கள் ஒளி மங்குச்சு. தள்ளாடினவனா எப்படியோ இடத்த வந்து சேர்ந்தான். ஊர் மக்கள் அவனை கரம் தட்டி வரவேற்றாங்க. சில நொடிக்குள்ள சாஞ்சு விழுந்து போனான். விழுந்தவன் எழுந்திரிக்கவே இல்லை. இனி 6 அடி நிலம்தான் தேவை அவனை புதைக்க அப்படின்னு ஊர் தலைவர் சொன்னார். அந்த வாலிபன் தான் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் தனக்கு சொந்தமாக்குனான். ஆனால் தன்னுடைய உயிரையோ இழந்து போயிட்டான். பிரியமானவர்களே, நம்மள அநேகருடைய ஓட்டம் இப்படி தான் இருக்குது. எதிர்காலத்துக்காக சேமிப்பு, பிள்ளைகளுக்காக ஓவர் டைம் சம்பாத்தியம், ஞாயிற்றுக்கிழமை கூட கர்த்தரோட குடும்பத்தோட செலவழிக்க மனமில்லை. ஜெபிக்கிறதுக்கு, வேதம் வாசிக்கிறதுக்கு நேரம் செலவிடுறதில்ல. அவங்களுடைய ஒரே நோக்கம் சம்பாதிக்கிறது. ஆலயம் போகிறவங்களையும் ஜெபிக்கிறவங்களையும் ஆவிக்குரிய காரியங்களில் ஈடுபடுறவங்களையும் பார்க்கும்போது பிழைக்க தெரியாத முட்டாள்கள்னு நாம் நினச்சிக்கிறோம். கை நிறைய சம்பாத்தியம் இருக்குது, ஆனால் உள்ளத்துலேயோ கவலை. பிள்ளைங்க மனம் போன போக்கில் வளர்ந்ததால் அவங்கள குறித்ததான கவலை. தேவ வசனம் இல்லாத வனாந்திரமான இருதயம். இதனால் என்ன பயன்? பிள்ளைகளோடும் குடும்பத்தோடும் சந்தோஷமாக இருக்க வேண்டிய காலங்களில் உழைச்சி வீணாக்கின நாட்கள் திரும்பவும் நினைச்சாலும் வருமா? ஒருவன் ஒண்டிக்காரனாக இருக்கிறான். அவனுக்கு உடனாளியும் இல்லை, அவனுக்கு பிள்ளையும் சகோதரனும் இல்லை. அப்படி இருந்தும் அவன் படும் பிரயாசத்துக்கு முடிவில்லை. அவன் கண் ஐஸ்வர்யத்தால் திருப்தியாகிறதும் இல்லை. நான் ஒரு நன்மையையும் அனுபவியாமல் யாருக்காக பிரயாசப்படுகிறேன் என்று அவன் சிந்திக்கிறதும் இல்லை. இதுவும் மாயை, தீராத தொல்லைன்னு பிரசங்கி 4:8 சொல்லுது. நம்மளுடைய சரீரத்துக்குன்னு எத்தனை முயற்சிகள் எடுத்து காத்துக்கொள்கிறோமோ அதுபோல தான் ஆத்மாவையும் காத்துக்கொள்ளணும். கர்த்தருக்குன்னு கொடுக்க வேண்டிய நேரத்தை கர்த்தருக்கும், குடும்பத்துக்குன்னு கொடுக்க வேண்டிய நேரத்தை குடும்பத்துக்கும் கொடுத்தே ஆகணும். வருஷம் முழுதும் சம்பாதிச்சுட்டு குடும்பத்தை இழந்து போவோன்னா எத்தனை பரிதாபம்! நம்மளுடைய மனம் போன போக்கில் வாழ்ந்துட்டு யுகமாக கர்த்தரை இழந்து போவோன்னா எத்தனை பரிதாபம்! உலக பொருட்களுக்காக, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டு விடாதிருப்போம்.
மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்னு மத்தேயு 16:26 எச்சரிப்பாக சொல்லப்பட்ட வசனத்தை நாம் மறக்காமல் இருப்போம். தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமேன்.